என்னங்க ஒரே கவலையாக இருக்கீங்களா? இட்லி மாவு தோசை இல்லையே, இப்போ என்ன டிஃபன் செய்யலான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கா? வீட்டில் கோதுமை மாவு ரவையும் இருக்கா? அப்போ கவலைப்படாதீங்க, டக்குன்னு கிச்சனுக்கு போங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதனாலும் போட்டுக்கலாம். அரை கப் போட்டுக்கோங்க. ஒரு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு துருவின ஒரு கேரட்டு, அடுத்து பழுத்த தக்காளி ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கோங்க. அரை கப் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்பவும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் கோதுமை மாவையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ மாவு ரெடி. இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசை மாவை தடியாவோ மெலிசாவோ உங்கள் விருப்பம். கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெயும் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கிங்கன்னா சூப்பரான தோசை ரெடி. அவ்வளோதாங்க. எதுக்குங்க இதுக்கு இவ்வளோ கவலை? இந்த மாவுலேயே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு பெருசாக தொட்டுக்க எதுவும் அவசியம் இல்லைங்க. சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி இல்லை பொடி வச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.